நன்றி நன்றி நன்றி. மீகா 5வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். இந்த காலை நேரத்தில் யாரோ பலன் இல்லை, என்னால் எதையுமே செய்ய முடியாது, விரோதிகளை மேற்கொள்ள முடியாது, என் முன்னாடி இருக்கிற இந்த பாடை மேற்கொள்ள முடியாது, இந்த கஷ்டத்தை மேற்கொள்ள முடியாது, மனிதர்கள் எனக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க, மனிதர்கள் எனக்கு விரோதமாய் பேசி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லுகிற தெய்வ பிள்ளையே, இந்த வசனத்தை கேட்டுக்கொள்ளுங்க. உன்னுடைய கை உன் விரோதியின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, 2 கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே பரலோகத்தின் பலனால், பரலோகத்தின் வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. ஹல்லேலூயா. உன்னுடைய சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். ஆராதிக்கிற பிள்ளையே, உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். அது ஒருவேளை உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், உங்கள் குடும்பங்களுக்குள் இருக்கலாம், கடன் பாரமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், பஞ்சமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும், உன் சத்ரு எதுவா இருந்தாலும், இந்த காலை நேரத்தில் உன் சத்ரு எதுவா இருந்தாலும், ஒருவேளை வியாதியை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், உன் சத்ரு ஒருவேளை வியாதியா இருந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் சத்ருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். கர்த்தர் பலத்தின் மேல் பலனை உனக்கு தருவார். மகிமை. பலன் தாருமே. கேளுங்க தகப்பனே, இந்த காலை நேரத்தில் பலன் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவரே, பலத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. உலகத்தை மேற்கொள்வதற்கு, எங்கள் எதிரிகளை மேற்கொள்வதற்கு, எங்கள் சத்துருக்களை மேற்கொள்வதற்கு, வியாதி ஆகிய அந்த எதிரியை மேற்கொள்வதற்கு, கடன் பாரமாகிய எதிரியை மேற்கொள்வதற்கு, குடும்ப ஐக்கியத்திற்கு விரோதமாய் போராடுகிற அந்த எதிரியை மேற்கொள்வதற்கு, குடும்பத்தில் சமாதானத்தை குலைக்கிற அந்த எதிரியை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு இந்த காலை நேரத்தில் பலன் தருவீராக. பலனில்லா நேரத்தில் உந்து பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. எத்தனை பேர் கேட்கிறீங்க? இந்த காலை நேரத்தில் உங்க விரோதிகளை மேற்கொள்ள, உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும் என்று சொன்ன வார்த்தையின்படி, உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை பலப்படுத்த இந்த காலை நேரத்தில் விரும்புகிறார். நீங்களும் தகப்பனே எனக்கு ஒரு புதிய பலனை தர வேண்டும் என்று விரும்பி கேட்பீர்களானால், விசுவாசத்தோடு கேட்பீர்களானால், ஒரு புதிய பலனினால், ஒரு புதிய பலத்தினால் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. பலத்தா நடத்திடுமே. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. பலன் தாருமே. அப்பா, இந்த காலை நேரத்தில் பலன் தருவீராக. பலன் இல்லாத ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுப்பீராக. சத்துவம் இல்லாத ஒவ்வொருவருக்கும் சத்துவத்தை கொடுப்பீராக. ஹல்லேலூயா. என்னை நடத்திடுமே. எலியாவை போல் வனாந்திரத்தில் அழைத்து போய் நிற்கின்றேனே. மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். கேளுங்க, எலியாவை போல், எலியாவை போல். ஒருவேளை சோர்ந்து போய் நீங்க நின்று கொண்டிருக்கலாம்.
ஆராதித்து ஆராதித்து ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்கலாம். இந்த காலை நேரத்தில் கேளுங்க, ஆண்டவரே மறுபடியும் உங்க பலனை தருவீராக, ஆவியில் பலப்படுத்துவீராக, உள்ளான மனிதனை புதிதாக்குவீராக. ரெண்டு கரங்களை உயர்த்தி பலன் தாருவே, பலன் தாருவே. ஆமென், ஹல்லேலூயா. பலன் தாருவே, பலத்தா என்னை நடத்திடுமே. கேளுங்க, பலன் தாருவே, பலன் தாருமே. அப்பா, எங்கள் சத்ருவின் மேல் அதிகாரம் கொள்ள, எங்கள் சத்ருக்களை சங்கரிக்க, எங்கள் சத்ருக்களை மேற்கொள்ள பலன் தருவீராக, பலன் தருவீராக, பலன் தருவீராக, பலன் தருவீராக. மனிதர்களின் நிந்தனையா மனம் நொந்து நிற்கின்றேனே, மன்னித்து மறக்க முந்தனின் முழு பலத்தோடு. ஹல்லேலூயா. ஆமென். நிந்தனையா மன்னித்து நிற்கின்றேனே, மன்னித்து மறக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. மனிதர்களின் நிந்தனையால், வியாதியின் பலவீனத்தினால, பலவிதமான உபத்திரவத்தினால சோர்ந்து போயிருக்கிற, பலனற்று போயிருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு பலத்தை கொடுப்பீராக, பரிபூர்ண பலத்தினால் நிரப்புவீராக, ஆவியில் புதிதாக்குவீராக, சரீர உறுப்புகளை பலப்படுத்துவீராக. மனிதனினால் வந்த எல்லா தலைகுனிவுகளையும் ஆண்டவரே வெற்றியாய் மாற்றுவீராக. மனிதர்களுக்கு முன்பாக எங்கள் பிள்ளைகள் தலைகுனிந்து போகாதபடி ஒவ்வொருவரின் தலையும் எண்ணெயால் அபிஷேகிப்பீராக, அபிஷேகிப்பீராக, அபிஷேகிப்பீராக. எஸ் ஃபாதர், ஹல்லேலூயா. பலன் தாருமே. உண்மையாய் சொல்லுங்க. ஆமென். பலன் போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே, சோராமல் ஓட இடமனம் அழித்திடுமே. இந்த காலை நேரத்தில் யாராவது போராட்டத்தின் மத்தியில் நின்று கொண்டிருப்பீங்கன்னா ஆண்டவரை பார்த்து கேளுங்கப்பா. போராட்டத்தினால சோர்ந்து போய் நிற்கிறேன்ப்பா, என்ன செய்யணும் தெரியல தகப்பனே, வழிகளை திறந்து தாங்கப்பா, பாதை காட்டி நடத்துவீராக. ஆமென். சோராமல் ஓட தினமனம் அழித்திடுமே. ஹல்லேலூயா. பலன் தாருமே. அப்பா, இந்த காலை நேரத்தில் அப்பா பலன் கொடுப்பீராக. சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவீராக, பலன் இல்லாதவர்களுக்கு பலன் கொடுப்பீராக. உலகத்தை மேற்கொள்ள, சத்ருவை மேற்கொள்ள, எல்லா உபத்திரவங்களையும் பாடுகளையும் செய்க எங்கள் பிள்ளைகளுக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் புதிய பலனை கொடுப்பீராக. பலன் தாருமே. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆராதித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலேயே அநேகரை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். உடைக்கப்பட்ட இருதயங்களை கர்த்தர் காயம் கட்டி கொண்டிருக்கிறார். பல மனிதர்களின் நிந்தனையினால, பல மனிதர்களின் நிந்தனையினால உடைந்து போயிருக்கிற உங்க இருதயத்தை கர்த்தர் ஆட்சி
நடந்து முடிந்த காரியத்தை குறித்து இன்றைக்கும் அழ வேண்டாம், இன்றைக்கும் சோர்ந்து போயிருக்க வேண்டாம், பலவீனத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் பலப்படுத்துகிறவர், சிலுவையிலே இரத்தத்தை எல்லாம் சிந்தி நம்முடைய ஜீவனை மீட்டுக் கொண்டவர் இன்றைக்கும் உங்களுக்காக தன்னுடைய கரத்தை நீட்டிக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். பலவீனத்தோடு எங்களை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போதே அநேகருடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றிவிட்டார். அநேகருடைய உள்ளான காயங்களை கர்த்தர் மாற்றிவிட்டார். மனிதர்களினால் வந்த நிந்தனைகளை கர்த்தர் கூடிய சீக்கிரத்தில் உங்கள் தலைகளை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆவியில் நிறைந்து, கர்த்தாவே என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவீராக, என் பாத்திரம் நிரம்பி வழிவதை மனிதர்கள் பார்க்கட்டும், எனக்கு விரோதமாய் பேசினவர்கள் பார்க்கட்டும், நிந்தித்தவர்கள் பார்க்கட்டும், ஏளனமாய் பேசினவர்கள் பார்க்கட்டும், பரிகாசம் செய்தவர்கள் பார்க்கட்டும். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வீராக, என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். வேதம் சொல்லுகிறது, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருப்பார். நெறிந்த நாணல் என்றால் ரோட்டோரங்களில் நாம் பார்க்கிற புல் வகையை சார்ந்தது. யார் வேண்டுமானாலும் அதை முறித்து விடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிந்து கொண்டிருக்கிற திரிகளை அணைக்காமலும் இருக்கிறார். இந்த காலை நேரம் ஒருவேளை மனிதர்களுடைய பார்வைக்கு நீங்கள் நெறிந்த நாணலை போல காணப்படலாம். உலகத்திற்கு முன்பாய் நீங்கள் மங்கி எரிந்து கொண்டிருக்கிற ஒரு திரியை போல காணப்படலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணைத்து போடாமலும் மாறாக நெறிந்த நாணலுக்கு பாதுகாப்பை கொடுத்து மங்கி எரிகிற திரியை கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி ஜுவாலையாய் என்னுடைய ஆண்டவர் மாற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆவியில் நிறைந்து நல்ல கரங்களை தட்டி என்னையும் அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவீராக. மங்கி எரிந்து கொண்டிருக்கிற என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவீராக, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவீராக. இன்னும் ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி, எஸ் பரிசுத்த ஆவியானவரே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவீராக, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவீராக. மனிதர்களின் நிந்தனையா மனம் நொந்து நிற்கின்றேனே. ஆமென் அப்பா, அவர்களை மன்னித்து மறக்க எனக்கு கிருபை வேண்டும் அப்பா. எனக்கு விரோதமாய் பேசினவர்கள், என்னை பரிகாசம் பண்ணினவர்கள், எனக்கு விரோதமாய் அவதூறை பரப்பினவர்கள் எல்லாரையும் மன்னித்து மறக்க ஆண்டவரே என்னை பலப்படுத்துவீரார்கள். எல்லாவரையும் மன்னிக்க எனக்கு மன்னிக்கும் இருதயத்தை தருவீராக. ஒருவேளை உங்க மாம்சம் பலவீனமாய் இருக்கலாம். கர்த்தர் உங்கள் உள்ளான மனிதனை பலப்படுத்தும் பொழுது மாம்சத்தில் இருக்கிற பலவீனங்களும் மாறி போகும், மாம்சத்தில் இருக்கிற சோர்வுகளும் மாறி போகும். விசுவாசத்தோடு தகப்பனே பலத்தாருமே, பலத்தாருமே அப்பா. இதயத்தின் ஆழங்களில தயிர்ந்து போயிருக்கிற எங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துங்க. ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் பலத்தை கொடுப்பீராக. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே பல போராட்டத்தின் மத்தியில சோர்ந்து போய் நிற்கிறீங்களா? ஆண்டவரை பார்த்து கேளுங்கப்பா. எந்த நிலைமையிலும் சோராமல் ஓட என்னை பலப்படுத்துங்கப்பா. உயர்விலும் தாழ்விலும் உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. கர்த்தருடைய பரலோகத்தின் பலத்தினால உங்க ஒவ்வொருவரை நிரப்புவார். சோர்ந்து போய்
அவர் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருப்பார். நீங்கள் ஒருவேளை எரிந்த நாணலை போல காணப்படலாம், மங்கி எரிந்து கொண்டிருக்கிற விளக்கை போல காணப்படலாம். ஆண்டவர் உங்களை கொழுந்து விட்டு எழுகிற அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவார். பரிசுத்த ஆவியே, ஆண்டவர் எங்களை தேற்றுவீராக. ஏற்றிடும் துணையாளரே, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக, உங்களை தேற்றுவாராக, உங்களை பலப்படுத்துவாராக. பரிசுத்த ஆவியால் நிரப்பிடுமே, மறுரூபமாக்கிடுமே. பரிசுத்த ஆவியால் நிரப்பிடுமே, மறுரூபமா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாம் உண்மையாய் உள்ளத்தினாலும் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாம். சொல்லுங்க, எங்கள் பலனே உயிருள்ள நாளெல்லாமே, பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. சொல்லுங்க, எங்கள் பலனே, பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள. என் கூட சேர்ந்து பாடுங்க, எங்கள் பலனே உம்மை ஆராதிப்போம். அப்பா, பலன் இல்லாத நேரத்தில் பலன் தருகிறவன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் தருகிறவன், தெரிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பவர். நாங்கள் ஆராதிக்கிறவர் உண்மை உள்ளவர், எங்களை தேற்றுகிறவர், மனிதர்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர், எங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழிக செய்கிறவர். விசுவாசத்தோடு ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் பலத்தை கொடுப்பீராக, பரலோகத்தின் பலத்தினால் நிரப்புவீராக. சத்துவம் இல்லாத ஒவ்வொருவருக்கும் சத்துவத்தினால் நிரப்புவீராக, சத்துவத்தை பெருக பண்ணுவீராக, தேவைகளை சந்திப்பீராக. விடுதலை உண்டாகட்டும், குடும்பத்தில் ஐக்கியம் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படும் பொழுது குடும்பத்தில் சமாதானம் உண்டாகுமே, குடும்பத்தில் ஐக்கியம் உண்டாகுமே, பலவீனங்கள் மாறி போகுமே. இந்த பகல் நேரத்தில் ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகட்டும் என்று உங்க முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே.